என்னடா இது ஒரு வாரம் ஆச்சு, இன்னும் அண்ணன் எதுவுமே சொல்லாமல் இருக்காரு. ஸோ என்ன பண்ணலான்னு தெரில. சரி சரி பார்ப்போம் என்ன தான் பண்ணுறாருன்னு. அண்ணே அண்ணே என்னண்ணே பண்ணுறேன்? வீடியோ எடுத்து போட்டு ஒரு வாரம் ஆச்சு, அடுத்து எதுவுமே பண்ணலை. அடுத்து நம்ம எதாவது எடுத்து போட்டால் தானே தெரியும் மக்களுக்கு. என்னண்ணே எதுவுமே சொல்ல மாட்டேற, என்னண்ணே நீ இப்படி பண்ணுற? என்ன சொல்ல வர அண்ணே, நம்ம வீடியோ போட்டு ஒரு வாரம் ஆச்சு, அடுத்து எந்த புது வீடியோவே எதுவுமே பண்ணலை. அடுத்து எதாவது எடுத்து போடுவோமே, என்னண்ணே எதுவுமே சொல்ல மாட்டேற? என்னடா சொல்றது, மக்கள் வந்து கேட்டிருக்காங்க இது மைக் எங்கன்னு கேட்டாங்க. மைக் ஆர்டர் போட்டிருக்கு, வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் வீடியோ எடுப்போம். அது எப்பயும் வந்துருச்சேனே. எப்படா வந்துச்சு? அது வந்து 2 நாள் ஆச்சு. 2 நாள் ஆச்சா? 2 நாள் என்னடா பண்ணிட்டு இருக்க? அது நான் வாங்கி வச்சிருக்கேன், எங்க பாத்தீங்களா மைக்கு? 2 நாள் ஆச்சு. வா பாப்போம். நான் வரேன். ஓபன் பண்ணுவேன், பாப்போம் எப்படி இருக்குன்னு. டக்குனு பண்ணு, டக்குனு ஓபன் பண்ணு பாப்போம். நல்லா இருக்கு. நம்ம சேனல்ல புது மைக். இது ஒரு கேட்டிருந்தால ரிவர்ஸ் ஒருத்தர், வாய்ஸ் கம்மியாக இருக்கு ப்ரோ, மைக் வாங்கிங்கன்ட்டு. வர மாட்டேங்குது. மெதுவாக இடு, பார்த்து டேமேஜ் ஆயிடாம. மெதுவாக இடு. ஓக் வயர்லெஸ் மைக்ரோஃபோன், அதாவது பட்ஜெட் ஃப்ரீயாக ஒரு மைக்ரோஃபோன்னா இந்த பிராண்டை சொல்லலாம். ரேட் ரொம்ப கம்மி தான். லிங்க் வந்து உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். ஓப்பன் பண்ண டக்குன்னு, ஏன் இவ்வளோ ரிலே பண்ணுற? வாவ், நல்லா இருக்கு. ஒரு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். செட்டப்பில் லோ பட்ஜெட்டில் ஒரு மைக்ரோஃபோன், வயர்லெஸ் மைக்ரோஃபோன். இது எப்படி பேட்டரி பேக்கப்லாம் எப்படி? இருடா, இப்போதான்டா நானே பார்க்குறேன். இது ஒரு கொடுத்துருக்காங்க, இதுதான் மொபைலில் கனெக்ட் பண்ணுறது போல். ஓ சரி, இது மைக்கை பார்த்தாச்சு. பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்ப்போம், எடு. அடுத்து பாக்ஸில் வந்து வழக்கம் போல் மேனுவல் புக்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் 3 புக்கு இருக்குது, எல்லாத்துலேயும் 1 தான் இருக்கும். ஸ்கூல் படிக்கிறோம் அது மாதிரி. என்னோட கையோடு வந்துச்சு. அது அட்டைப்பெட்டி தானே, அதுக்குள்ளே என்ன இருக்குது பாரு. கேபிள் எதுவும் இருக்குமோ? கேபிள் படம் போட்டிருக்கு வெளியே. எங்கடா போட்டிருக்கு? இந்தா சைடில் இருந்தா. ஆமாம், உள்ளே விட்டு இடு வெளியே, இப்போதான் வரும். வா, ஐஃபோனோட கொடுத்துருக்காங்கல்ல. ஐஃபோனுக்கு கனெக்ட் பண்ணிக்கிற சார்ஜர், கனெக்ட் பண்ணிக்கிற மைக்கில் எல்லாத்துலேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம் போல். இது வந்து 2 சி டைப்பு ப்ளக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரெண்டு மைக்குக்கு 2 ப்ளக்காக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஆமாம், உங்களுக்கு என்ன தோணுது? வந்து இந்த டிரான்ஸ்மீட்டரில் கனெக்ட் பண்ணி சார்ஜ் போட்டுக்கணும். இங்கேயும் அதே மாதிரி கனெக்ட் பண்ணி சார்ஜ் போட்டுக்கலாம். நல்லா தான் இருக்குது எல்லாமே. இதில் வந்து நம்ம தனியாக தான் சார்ஜ் போடணும். அவங்க வந்து சார்ஜ் செட்டப் கொடுக்கல, உள்ளக்க தனியாக தான் போடணும் போல். சரி ரைட்டு, மைக்கெலாம் பார்த்துட்டோம். மொபைலில் கனெக்ட் பண்ணி பார்த்துடலாமா? பார்த்துடலாம். கனெக்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 2 வயர்லெஸ், இந்த 2 மைக்கை எடுத்து லாங் ப்ரெஸ் சைடில் வந்து பட்டன் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணோன்னே லைட் வந்து ரெட்டு க்ரீன்னு எரியும். எரிஞ்சதுக்கப்புறம் ப்ளூடூத் எதுவுமே கனெக்ட் பண்ண தேவையில்ல. இந்த டிரான்ஸ்மிட்டரை வந்து செல்லில் இப்படி கனெக்ட் பண்ணாலே போதும்.
மைக் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆயிரும். கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்கார்டு ஆடியோ யூஎஸ்பி மைக்குன்னு வந்துடும். சரி, அப்புறம் என்ன பண்ண போகிறோம்? என்னது மாட்டணுமா? மாட்டினாதான் கேட்கும். சரி. ஓ, நீங்களாம் லைட் எரியுது. இப்போ உங்களுக்கு தெளிவாக கேட்குதா, நாய்ஸ் எதுவும் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் தான் பார்த்து கமெண்டில் சொல்லணும். உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். உங்களிடம் விடைபெறுவது ஏன் பிஜேவா பண்ற அடுத்த விழாக்கில் பார்ப்போம் விரைவில்.